ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் சில பக்தி வினோத் டாக்கூருக்கு சரணாகதி புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள்: பணிவு, நான் எனக்கு விடுறது, ஆத்ம சமர்ப்பணம். பகவான் கிருஷ்ணர் தான் நம்ம பாலனை பண்ணிட்டு இருக்காரு, இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு, அந்த நம்பிக்கையோடனே வாழ்வது. பகவான் கிருஷ்ணர் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கையோடனே வாழ்வது. பக்திக்கு அனுகூலமானது பண்ணுறது, பக்திக்கு இடைஞ்சல் விடுறது. இந்த 6 பாத்தி சொல்லி இப்போ பஜனை லாலசா சொல்லி கொஞ்சம் கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு. பஜனை லாலசாச்சுன்னா பக்தியில் என்ன ஆசை இருக்கணும், பஜனை பண்ணும்போது நமக்கு என்ன ஆசை இருக்கணும். நேற்று முதலாவது படித்தேன், எனக்கு 2வது கீர்த்தனில் சொல்லிட்டுருக்காரு. ஹரிஹே அர்த்தேர சஞ்சய விஷய பிரயாசே ஆன கதா பிரஜல்பனே ஆன அதிகார் நியம ஆக்ரஹே அசத் சங்க சங்கட்டனே. ஓ பகவானே, நான் சொத்து சம்பாதனை பண்ண முடியல, இல்லை சொத்து சம்பாதனைக்கு உள்ள முயற்சியில் விஷயம் 5 விஷயம் இருக்குது. செவி வச்சு கேட்கறது, கண் வச்சு பார்க்கறது, மூக்கு வச்சு சுவாசனை, இந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். வேறு ஊர் பேச்சு, பக்திக்கு இல்லாத பேச்சுக்கே டைம் கொடுத்தேன். என்ன சொல்கிறது, பக்தர் விட்டு வேறவங்களுக்கு சங்க பண்ணேன். நியம ஆகிரகம், ரூல்ஸ், இது இப்படி பண்ணணும், இதில் டைம் வேஸ்ட் பண்ணேன். வேறவங்கள அதிகாரம், அவங்களும் சரி பண்ணிட்டு இருக்காங்களா தவறு பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு டைம் கொடுத்து. अस्थिर सिद्धांते रहीनु मजिया हरिभक्ति रहिला दूरे ये हृदय मात्र परहिंसा मद प्रतिष्ठा शठता स्पुरे. நான் ஆனால் அப்புறம் பிளானிங் பண்ணிட்டு இருந்தேன், இது இப்படி பண்ணணும். இந்த உலகத்தில் சித்தாந்தம், பக்திக்கு சித்தாந்தம் ஸ்திரம் இல்லை. எனக்கு முழுசு தெரியாது, அப்போ அது ஸ்திரம் இல்லை. பக்திக்கு தூரம்தான் இருந்தேன். இந்த ஹிருதயத்தில் வேறவங்களுக்கு அவமானம் பண்ணுறது, வேறவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது, மதம், பேரு புகழ்ச்சிக்கு ஆசை, ஏமாத்துறது புத்தி, இதே இருந்தது. ये सब आग्रह छाड़ीते नारिनो आपन दोषते मरी जन्म विफल हिला अमारेखन की करी हरी. ஓ பகவானே, நான் இதெல்லாம் பக்திக்கு இடைஞ்சிலான விஷயங்களை விட முடியல. இப்போ எனக்கே தோஷம் வச்சு தான் நான் கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே உபயோகம் இல்லாத போல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? आमित पतित पतित पावन तोमारा पवित्र नाम से संबंध धरी तोमारा चरणे शरण லைனோ हम. நான் ரொம்ப விழுந்த ஜீவன், பட் நீ பதித்த பாவன், விழுந்த ஜீவன்களை கூட பவித்திரம் பண்ணிடுவேன். உன் பவித்திர நாமம் அப்படி இருக்கு. உன் பவித்திர நாமங்கள் பண்ணி, புனிதமான நாமங்கள் பண்ணி, யார் உன் திருப்பாதத்தில் சரணடைப்பானோ அவங்கள உன் கூட சம்பந்தம் பண்ண முடியுது. அப்போ இது பக்திக்கு முன்னாடி நிறைவேற இப்படி இருந்தோம், நிறைவேற பக்தியில் வந்த அப்புறம் இப்படி தான் இருக்கோம். என்ன, எப்படி சம்பாதனை, பணம் உண்டாக்குறது, இந்த யோசனை எப்போவுமே. பணம் எப்படி பண்ணணும். விஷய பிரயாசம், சில பேர் இது 2 இருக்கலாம், சில பேருக்கு இது இருக்குது, இது பணத்தின் ஆசையே இல்லை சொல்லுவோம். விஷய பிரயாசத்தில் இருக்கான். விஷயம் சொன்னால் கண், மூக்கு, செவி, வாய், தோல், இதுக்கு திருப்தி எப்படி பண்ணுறது, அந்த இதில் இருக்கான். இல்லை ஊரு கதை பேசுறது பிடிக்கும்.
இப்போ எனக்கு எவ்வளோ பேர் ஃபோன் போட்டுட்டு இருக்கான். அந்த காஷ்மீரில் குண்டு நடந்தது என்ன சொல்லி. என்ன நடந்தது? இதுபோல் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சாவு வரணும், அதுக்கு ஒரு காரணம். அங்கங்கே நான் பதில் கொடுத்தேன் சொல்லிட்டு இருக்கு. நமக்கு ஊருக்கு இந்த மாதிரி இப்போ வெயில் அப்போ தாங்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு டைம் இருக்குது. வேறவங்கள அதிகாரம். அவன் என்ன பூசாரி, அவனுக்கு பூசை பண்ண தெரியும், பூஜை பண்ண தெரியுமா? அவர் என்ன பிரபு எவ்வளோ கோபம் வச்சுருக்காரு, அவருக்கு என்ன இப்படி ஏதோ ஒன்று குறைகள் பார்க்கறது. வேறவங்களை அதிகாரம் சொன்னால் நம்ம கடுமை பண்ணாமல் வேறவங்களை இதில் நம்ம கடுமை பண்ணக்கூடாது. வேறவங்களை பார்த்து நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது வேறவங்களை பார்த்து பேசுறதுக்கு? நியமா ஆக்ரா இது பெரிய பைத்தியக்காரர். இந்த ரூல்ஸ் பேசுவா. பிரபு கீழே அவன் உட்காந்திங்க, பாய் போடுங்க, இது வச்சு உட்காருங்க, ஆசனம் வச்சு உட்காருங்க. பிரபு இப்படியா பண்ணு, மாதாஜி இப்படி எல்லாம் அங்கே இது நியம ஆக்ரஹா. அசத் சங்கா, தவறான சங்கம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது? நமக்கு அந்த ஹரிநாமம் இல்லை நம்ம பக்தியில் என்ன சுகம் அனுபவிக்கணும், என்ன அடையாளங்கள் வரணும், பணிவு பொறுமை அதெல்லாம் வராமல் இருக்கு. நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குணம் மாறாமல் இருக்கு. அமிர்தம் போல உள்ள ஹரிநாம கையில் வச்சு நம்ம இந்த மாதிரி எதில் மாட்டிருக்கோம். இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லிட்டு இருக்கிற அஸ்திர சித்தாந்தே. ஸ்திரமான சித்தாந்தம் கிடையாது. சில பேர் ஹரிநாமம் பண்ணிகிட்ருக்கான், ஏதோ பௌத்திக ஆசைகளை வச்சு பண்ணிகிட்ருக்கான். தொடக்கத்துலேயே அது பரவாயில்லை. வாழ்க்கை முழு அப்படியே போனால் ஏன்னா எல்லா ஆசை நிறையோட 1 லட்சம் பண்ணியாச்சு, 5 லட்சம் பண்ணியாச்சு, எல்லாம் சில பேர் ரிட்டையர்மெண்ட் போல வந்துட்டுருக்கா. இப்போ இது ஒரு ட்ரெண்ட் நடக்குது. சில வருஷம் ஆச்சு, வயசாயாச்சு, வயசு 50-60 ஆயாச்சு, நீ என்ன பண்ணுறது, சரி ஜபம் பண்ணலாம் சொல்லி ஏதோ சத் சங்கத்தில் போயிடலாம், ஆசிரமம் போகலாம், குடும்பத்தில் யாரும் பேசாமல் இருக்கு. சில பேர் ஆசிரமம் கஷ்டப்படக்கூடாது, மடத்தில் இருந்தால் டைம் சாப்பாடு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை, பணம், காவி போட்டால் நல்ல பணமும் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம வடக்கில் தண்டவத்து போட்டுட்டு இருப்பான், பணம் கொடுத்துட்டு இருப்பான், நல்ல வாழ்க்கை, சாது வாழ்க்கை. இப்படி சித்தாந்தம் ஸ்திரம் கிடையாது. அவனு வாயில் பேசுவான் நிறைவேறு. 4 மணிக்கு எழும்பணும், பிரம்ம முகூர்த்தத்தில் இது பண்ணணும் அது பண்ணணும். பண்ண முடியுதா? இல்லை, ஸ்திரம் இல்லை. ஏன் இல்லை, சுதந்திரமாக பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். அப்போ இப்படி பண்ணும்போது ஹரிபக்தி தூரத்தில். ஹரிபக்தி சொன்னால் பகவான் சேவை, பக்தி சொன்னால் சேவை. நவதா பக்தி சொல்லலாம். மகாபிரபு 5 சொல்லியிருக்காரு, 64 சொல்லியிருக்காரு பக்திக்கு அடையாளங்கள். அதில் 5 ரொம்ப முக்கியமானது சொன்னார். என்ன? சாது சங்கா, ஒரு உண்மையான பக்தனுக்கு சங்கம் பண்ணுறது. எங்கே போகிறது தேடி? ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை எல்லாம் உண்மையான பக்தர் தான், அது சாது தான். வந்து உதாரணம் கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே புக்ஸ்லேயே இருக்கிறது சொல்லலாம். சரி, இல்லை கூட சொன்னால் கூட புக்ஸ் இருக்க, ராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், இதெல்லாம் சாதுகள் தான். ரெண்டாவது ஹரிநாமம், ஹரிநாமம் பண்ணுறது. மூணாவது திருப்பி சாது வாயிலே அறிக்கத்தை கேட்கறது, பாகவத ஸ்ரவணா, பகவான் கதைகள் கேட்கறது. 4வது மதுரா வாசம். மதுரா சொன்னால் மதுரா அல்ல, ஊரல்ல, எங்கே பகவான் இனிப்பான லீலைகள் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இதயத்தில் பண்ணலாம், நம்ம மனசில் பண்ணலாம். இல்லை மதுராலே இருந்து பிருந்தாவனத்தில் இருந்து குடும்பம் பார்த்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம், அமைதி இல்லாத யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். தாம் வரக்கூடாது சொல்லலாம், மெல்ல மெல்லமாக வரணும், திடீர்னு வரக்கூடாது. முதல்ல 1 வாரம் 15 நாள் பிருந்தாவனில் இருங்க. யாருக்கு பிருந்தாவனம் வரணும் ஆசை இருக்குது, வாங்க. மடத்துலையோ தனியாக ரூம் போட்டோ
ஒரு வாட்டி 15 நாள் இருங்க. வெயில் டைமில் 15 நாள் வாங்க, மழை டைமில் 15 நாள் வாங்க, குளிர் காலத்தில் 15 நாள், இப்படி 15 நாள், அப்புறம் 1 மாதம், அப்புறம் 3 மாதம், 6 மாதம். வயசாகும் போய் இருக்க முடியுமா? கூட யார் இருப்பா? எல்லாமே யோசனை பண்ணுங்க. சும்மா பிருந்தாவனம் போய் சொல்லி நமக்கு அங்கே என்ன வேலைக்காரரை வச்சுருக்கோம், இல்லை வேறவங்கக்கிட்ட வேலை வாங்குறதுக்கு பிருந்தாவனம் வரணும். நம்ம அதிகாரம் என்ன, நம்ம தகுதி என்ன, நம்ம சேவை பண்ணுறதுக்கு வரணும். அது விட்டு இங்கே வேறவங்கக்கிட்ட சேவை பண்ண தொடங்கினா அது திருப்பி கடன் ஆகிடும். அப்போது நம்ம சரியானமான முறையில் பக்தி பண்ணலை சொன்னால் வேறவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது ஹிம்சை, நமக்கு அகங்காரம் கூடிடும். நானும் பெரிய பக்தன்னு சொல்லி பேரு புகழ்ச்சி ஆசை, எனக்கு மக்கள் மதிப்பு கொடுக்கணும், ஏமாத்துறது புத்தி வந்துடும். அப்போது இந்த எல்லா விஷயங்களை விட்டு நம்ம பகவான் சரண் எடுக்கணும். பகவான் சரண் எடுக்கும்போது அகங்காரம் விட்டுட்டு பகவான் சரண் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அது ஹரிநாமம். ஹரிநாமம் எப்படி பண்ணுறது? சம்பந்ததரி, பகவான் கூட வரதோ சம்பந்தம் பண்ணுறது. ஏதோ ஒரு சம்பந்தம். பிரஜவாசிகளுக்கு சம்பந்தம் சொல்லியிருக்கான் நம்ம இதில். பிரஜவாசிகள் சொன்னால் சாந்த ரசத்திலே இருக்கான். பிரஜவாசிகள் சாந்த ரசத்திலே நம்ம ராதா கிருஷ்ணர் பற்றி கேட்கணும், ராதா கிருஷ்ணர் பற்றி அவங்கள லீலை பார்க்கணும். இந்த மாதிரி ஆசைகளை நம்ம வந்தால் நம்ம பிரஜத்தில் உள்ள கொடி, மரம், குரங்கு, பசுமாடு, மயில், மொயில், மான், இந்த மாதிரி ஆகலாம். பசுமாடு, கண்குட்டி. இனி தாஸ்ய பாவம். ದಾಸ್ಯ ಭಾವಂ ಆಣುಗಳು ದಾಸರು. கிருஷ்ணருக்கு வயசு இல்லை, கிருஷ்ணருக்கு கம்மி வயசு இல்லை, கூடுதல் வயசு பசங்கள் இருக்கா. தாஸ்ய பாவா, அதில் சேவை வந்துடு. சகாபாவா, சகாபாவா சொன்னால் நான் கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், நானும் பசுமாடு. இந்த பசுமாடு பக்கம் அது ஆணுகள் தான். வாத்சல்ய பாவம், கிருஷ்ணர் மேலே பாசம். அவன் இன்னைக்கு மகன், நான் கிருஷ்ணனுக்கு அம்மா, பாட்டி, தாத்தா, அப்பா, இந்த பாவங்கள். இல்லை சಖி பாவா. சಖி பாவா சொன்னால் ராதைக்கு கீழே இருக்கிறது. நம்ம கிருஷ்ணன்கிட்ட ஓடுறது பேச்சே கிடையாது. ராதை தான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவான். ராதைக்கு அஷ்ட சಖி பண்ணுவான், அஷ்ட சಖிக்கு அஷ்ட மஞ்சரி பண்ணுவான். நம்ம மஞ்சரி சಖಿಗಳ மூலமாக, ராதை மூலமாக கிருஷ்ணனுக்கு சேவை செய்யுது. இனிப்பான சேவை, ஒத்துமையான சேவை. இங்கே ஒத்துமை கிடையாது, வேறவங்களுக்கு கூட அட்ஜஸ்ட் ஆக மாட்டோம், கோப்பி ஆகிடும். அது எப்படி கோப்பி ஆகிடுவோம்? இங்கே நம்ம ஒத்துமை உடனே வாழ முடியல, அங்கே போய் எப்படி ஒத்துமை உடனே வாழுவோம்? இனிப்பு இல்லை, பொறுமை இல்லை. அப்போது நம்ம பகவான் கூட சம்பந்தம் பண்ணுறது, அந்த குணங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருது. ஹரி போல் தண்டோத்னா.